சிம்ம ராசி. சிம்ம ராசி சாதாரணமாகவே நீங்கள் கெத்தான ஆள், ரொம்ப சூப்பரான ஆள், யாருக்கும் அடிபடிய மாட்டீங்க, ரொம்ப நல்லது நடந்து மகாராஜாவா மகாராணியாக இருப்பீங்க, எக்ஸட்ரா எக்ஸட்ரா. ஆனால் கடந்த 2-2.5 வருஷம் போட்டு தாளிச்சிடுச்சு எல்லா கிரகமும் உங்களை. அஷ்டம சனி, 7 சனி இருந்து உங்கள் ராசியை பார்த்தாரு, அதுவும் அவ்வளவா உதவலை. இப்போ அஷ்டம சனி போனதோட ராகு கேத்து வேற உங்களுக்கு அப்படியே டயக்னலி ஆப்போசிட்டாக உங்கள் மேலே கேத்துவும் எதிர்க்க ராகுவும் உட்காந்துட்டு உங்களை ஒரு வழிதான் பண்ணிட்டு இருக்காங்க. இவ்வளவு நாளாக குரு பயிற்சி பெரும் நற்பலன்களை தர முடியாமல் இருந்தது. தர முடியாமல்னா லாபஸ்தானத்துல தான் குரு இருந்தது, கொஞ்சம் காசு பணம் பார்த்தீங்க தான், ஆனால் வந்த இடம் தெரியாமல் எல்லாம் போச்சு. இப்போ 12ஆம் வீட்டுக்கு குரு வந்திருக்காரு. என்னங்க 12ஆம் வீடு மறைவிடம் சொல்லுவாங்க, விரயஸ்தானம் சொல்லுவாங்க, அது என்ன பெரிய விஷயமானா? 12ஆம் வீடு சாதாரணமாக எப்படி இருக்குமோ என்னமோ. கடகம் 12ஆம் வீடாக இருக்கிற உங்கள் ராசிக்கு அது மிக நன்மைகளைத்தான் செய்யும். பிகாஸ் நல்ல நல்ல செலவுகள் செய்ய போகிறீங்க, அடிச்சு விட போகிறீங்க, நல்ல 4 பேர் உங்களை புகழ போகிறாங்க. நீங்கள் கொடுக்குற காசுனால உங்களுக்கு புகழ் பெருமை எல்லாம் கிடைக்கும். ப்ளஸ் குடும்பத்தில் நன்மையும் மகிழ்ச்சியும் வரும். குடும்பத்தில் சுபகாரியங்களுக்கு செலவழிப்பீங்க. கல்வி இல்லாதவங்களுக்கு கல்விக்கு உதவி செய்வீங்க. மேலும் பல கல்யாணங்களுக்கெல்லாம் உதவி செய்வீங்க. ஆனால் அது வந்து மனசுளிப்பு இல்லாமல் சந்தோஷமாக செய்வீங்க. ஏன்னா அப்படிப்பட்டவங்களுக்கு நீங்கள் செய்ய போகிறீங்க. இன்டர்ன் உங்களுக்கு அவங்க வந்து பெரிய நன்றியோடையும் பெரிய பாராட்டு, பெரிய மகிழ்ச்சி எல்லாத்தையும் உங்களுக்கு தெரிவிக்க போகிறாங்க. அது வந்து வைதவே இருந்தாலும் கூட இது பிற்காலத்தில் உங்களுக்கு பல்கி பெருகி உங்களுக்கு பெரும் நன்மைகளை தரப்போகுது. இடது பக்கம் ஒருத்தருக்கு தரப்போறீங்க, வலது பக்கத்துலேருந்து ஒருத்தர்லேருந்து வரப்போகிறது. அந்த அளவு நன்மைகளை செய்யும் ஒரு குரு பயிற்சியாக தான் இருக்குது. இந்த முறை 12ஆம் வீட்டுக்கு போனாலும் கூட குரு பார்க்கறது உங்களுடைய 4ஆம் வீட்டை பார்த்துட்டு இருக்காரு. 4ஆம் வீடு உங்களுடைய தாயார், கல்வி, வாகனம் ஆகியவற்றை குறிக்கும் வீடு. உங்களுடைய தாயாருக்கு பெரும் நன்மைகளை எதிர்பார்க்கலாம். அவங்களுக்கு வந்து கைவிட்டு நழுவி போன நல்ல விஷயங்கள் திரும்ப வரலாம். அவங்க ஜாப்லெஸ்ஸாக இருந்தாலோ, ஜாப்ல ப்ராப்ளம் இருந்தாலோ அது எல்லாமே சரியாகும். அவங்க புது வேலை கிடைக்க கூட சான்ஸ் இருக்குது. ஆல்ரெடி நிறைய வருஷம் ஒரு வேலையில் இருந்தாங்கன்னா அதில் வந்து அவங்களுக்கு ப்ரமோஷனோ இன்க்ரிமெண்ட்டோ ஏதோ ஒன்று நிச்சயமாக கண்டிப்பாக கிடைக்கவிருக்கிறது. அவங்களுக்கு வந்து தந்தை வழி சொத்து அல்ல மாமனார் வழி சொத்து மாதிரியான விஷயங்கள், நகைகள் முக்கியமாக அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. நீங்கள் ஒருவேளை ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் உங்களுக்கு வந்து கல்வி இவ்வளோ நாளாக வந்து கொஞ்சம் வேப்பங்காயாக இருந்தது. நீங்கள் நான் என்ன முயற்சி பண்ணாலும் அது எங்கே மார்க் வருது அப்படின்னு ஒரு அலுப்புலாம் இருந்தது இல்லையா? இப்போ அப்படி கிடையாது. கல்வியில் மேம்பாடு உண்டு. உங்களுக்கு டீச்சர்ஸ் பெட் ஆகிடுவீங்க. நீங்கள் இப்போ உங்களுடைய ப்ரொஃபஸர்ஸ்க்கோ, உங்கள் டீச்சர்ஸ்க்கோ, உங்களுடைய ஆசிரியர்களுக்கும் உங்களுக்கு கண்டால் ரொம்ப பிடிக்க ஆரம்பிக்கும். அவங்க உங்களை ஸ்பெஷல் கேர் எடுத்து அவங்க சொல்லித்தர ஆரம்பிப்பாங்க. ஒருவேளை நீங்கள் ஏதாவது ஒரு பர்டிகுலர் கோர்ஸ்க்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்க, ஒரு பர்டிகுலர் கண்ட்ரியில் ட்ரை பண்ணீங்க, அல்லது நீங்கள் ஏதோ ஒரு நீங்கள் நினச்சது கிடைக்காம மெடிக்கலோ, இன்ஜினியரிங்கோ, வேறு ஏதோ ஒரு டிசைனிங்கோ அது மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணியிருந்தீங்க, உங்களுக்கு கிடைக்காம இருந்ததுன்னா கண்டிப்பாக டேக் இட் ஃப்ரம் மீ, இந்த வாட்டி நிச்சயமாக உங்களுக்கு அது கிடைக்கத்தான் போகிறது. 4ஆம் வீட்டு குரு பார்வை அவ்வளோ நல்லா இருக்குது. அப்புறம் வாகனம் வாங்காதவர்கள் புது வாகனம் வாங்குவீர்கள். இதனால் செலவு வச்சு கொண்டிருந்த வாகனம்லாம் நீ செலவின்றி ஓடும். உங்களுக்கு வந்து அந்த பழைய அந்த மாதிரியான ஒரு கவலைகளோ கஷ்டமோ வாகனத்தை பற்றி இருக்காது. அதை விடவும் இந்த வாகனத்தால் உங்களுக்கு ஏதேனும் வகையில் வருமானம் வரும். ஒருவேளை நீங்கள் வந்து அது ரெண்ட்டுக்கு விடுறீங்க வாகனத்தை அப்படின்னா ரொம்ப நல்ல நிறைய பலன்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். அடுத்தது குரு பார்க்குறது உங்களுடைய 6ஆம் வீட்டை. 6ஆம் வீடு நட்பு ஸ்தானம். ஆக்சுவலி 6க்குரிய சனி 8ல் இருக்கிறதுனால நண்பர்கள் இவங்களா நண்பர்கள் ஐயோ கிடையாதுன்னு நீங்கள் அலற மாதிரியான நண்பர்கள் தான் பேக் ஸ்டாப்பிங்காக இருந்தாங்க இவ்வளோ நாளும். ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு டைமாக இருந்தது. இப்போ அந்த சனியுடைய வீட்டுக்கும் குரு பார்வை வருது, சனி பகவானுக்கும் குரு பார்வை வருது, நட்பு ஸ்தானத்தை காப்பாற்றி கொடுக்க போகிறார். அப்போது இத்தனை நாளாக உங்களுக்கு நண்பர்கள் மாதிரி நடித்தவர்கள் யார் அப்படின்னு கண்டுபிடிச்சு அவங்கள்ட்ட இருந்து கூலாக வெளியே வருவீங்க. அப்புறமா வந்து நண்பர்களால் நன்மைகள் வரும். அவங்க உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க, இதை செய்யாதான்னு சொல்லி கொடுப்பாங்க. அடுத்தது குரு பார்க்க வைக்கிறது உங்களுடைய 8ஆம் வீட்டை, ஆரோக்கிய ஸ்தானத்தை. அப்பாடா அப்படின்னு ஆகும். ஏன்னா அந்த வீட்டில் சனி இருக்காரு. சனியை குரு பார்க்கறதுனால ஆரோக்கியம் விஷயமாவோ, நண்பர்களால் பிரச்சனையோ, எது இவ்வளோ நாளாக இருந்ததோ அது எல்லாமும் சரியாகும். ஏன்னா குரு தன் வீட்டை பார்க்குறார். உங்களுக்கு பெரிய ரிலீஃப் வரும். ஏதோ பயங்கரமாக வரப்போகிறதுன்னு நினச்ச ஒரு ரிப்போர்ட், மெடிக்கல் ரிப்போர்ட் வந்து ஒன்றும் இல்லை, கவலைப்படாத, ஒரு அரை மாத்திரையில் சரி பண்ணிடலாம் டாக்டர் சொல்கிற மாதிரி ஈஸியாக முடியும். அதனால் சிம்ம ராசிக்கு இந்த குரு பயிற்சி ரொம்ப அருமையான குரு பயிற்சிங்க.